எம்புரான் 2 இந்த திரைப்படத்தினுடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி லூசிஃபர் படத்தினுடைய முதல் பாகத்தினுடைய கதையும் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய அரசியல்வாதி அதாவது முதலமைச்சர் அவர் இறந்து போகிறாரு. அவருக்கு 2 பசங்க, ஒன்று மஞ்சு வாரியர், இன்னொன்று டொவினோ தாமஸ். கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வளர்க்கப்பட்ட மோகன்லாலும் இருக்கிறாரு. மோகன்லால் வந்து கண்டிப்பாக வரவே கூடாது அப்படின்னு மஞ்சு வாரியர் வந்து சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் மோகன்லால் வந்து அந்த இறுதி சடங்குக்காக அவர் வருவார். மோகன்லாலுக்கும் மஞ்சு வாரியருக்கும் என்னதான் பிரச்சனை, ஏன் அவங்க முழுக்க முழுக்க வந்து மோகன்லாலை வெறுக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் முதல் பாகத்தில் பார்த்துருப்பீங்க. முதல் பாகத்தோட எண்டில் அவர் என்ன சொல்லுவார்னா அப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ஏறுவார். இதோட வந்து படம் முடிஞ்சது, ரைட்? இப்போ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதே பிரச்சனைகள், ஆனால் இது கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற மாதிரி படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதே அதிகார போட்டி வந்து கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. கட்சியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. காரணம் என்ன, பையன் டொவினோ தாமஸ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதாவது மக்களுக்கு இணக்கமான விஷயங்கள் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா மஞ்சு வாரியருக்கும் நிறைய பிரச்சனைகள், அரசியலில் வந்து காலடி வைக்கலாமா வேணாமான்ற ஒரு பெரிய டயலமாவான விஷயங்கள். இதுக்கு நடுவில் பெரிய அதிகார போட்டி நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் லூசிஃபரில் வந்து மோகன்லாலுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, யார் எது எப்படி அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பாஷா படம் மாதிரி ஓடிட்டே இருக்கும். செகண்ட் பார்ட்டில் பிருத்திவிராஜுக்கான ஒரு கதையை வச்சுருக்கிறாங்க. அது என்ன ஏது அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா கதை சொல்லணும்னா சொல்லியிருப்பேன், ஸ்பாய்லர்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எதுவுமே சொல்ல. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.